வந்து பாருங்கள், எங்களின் அன்பு தெரியும். இந்திய கிரிக்கெட் அணியை பாகிஸ்தானுக்கு அழைக்கும் அஃப்ரிடி. உலகிலேயே விளையாட்டு போட்டி ஒன்றிற்கு மைதானம் முழுவதும் ரசிகர்கள் நிறைந்து விண்ணை பிளக்கும் அளவிற்கு அதிக டெசிபல் பதிவாகி இருந்தாலோ, தங்கள் வேலையை எல்லாம் விட்டுவிட்டு நகத்தை கழித்தபடி டிவி முன்பு டென்ஷனாக ரசிகர்கள் அமர்ந்திருந்தாலோ, அதற்கு என்ன காரணமாக இருந்துவிட முடியும்? வேறென்ன, இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டியாகத்தான் இருக்கும். ஆனால் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள அரசியல் பிரச்சினை காரணமாக இந்தியா பாகிஸ்தான் சென்று விளையாடுவதும், பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் செய்வதும் சாத்தியமில்லாமல் இருக்கிறது. இந்நிலையில் சாம்பியன் டிராபி போட்டியை 8 ஆண்டுகளுக்கு பிறகு ICC நடத்த உள்ளது. உலகக்கோப்பை தொடரில் முதல் 8 இடங்களை பிடித்த அணிகள் இடம்பெற்று விளையாட உள்ளன. இந்த தொடர் அடுத்த ஆண்டு February 19 முதல் March 9 வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த 2008 ஆண்டுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு இந்திய அணி சுற்றுப்பயணம் செல்லவில்லை. ICC தொடர்களில் மட்டுமே இரு அணிகளும் மோதி வருகின்றன. இந்நிலையில் சாம்பியன்ஸ் டிராபியில் இந்தியா பங்கு பெறும் போட்டிகளை துபாய் அல்லது இலங்கையில் வைக்குமாறு இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, பாகிஸ்தான் அதிரடி வீரர் அஃப்ரிடி இந்திய அணியை பாகிஸ்தான் நாட்டிற்கு வரவேற்பதாகவும், நாங்கள் இந்தியாவில் விளையாடும் போது இந்திய ரசிகர்களின் அன்பை பெற்றோம். விராட் கோலிக்கு பாகிஸ்தானில் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கின்றனர். அவர்கள் விராட் கோலியை கொண்டாடி வருகின்றனர். நானும் கோலி ரசிகன்தான். அவர் பாகிஸ்தானில் விளையாடுவதை பார்க்க நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறியுள்ளார். விளையாட்டு விமர்சகர்களும் இரு நாட்டு ரசிகர்களும் அரசியலையும் விளையாட்டையும் கலக்க வேண்டாம் என்றும் சோசியல் மீடியாவில் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், 1999 ஆண்டு பாகிஸ்தான் சேப்பாக்கத்தில் விளையாடிய டெஸ்ட் போட்டியில் 12 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த ஆட்டம் ஒருநாள் போட்டியை போன்று விறுவிறுப்பாக இருந்தது. அப்போது ஸ்டேடியத்தில் இருந்த மொத்த ரசிகர்களும் எழுந்து நின்று பாகிஸ்தானை உற்சாகப்படுத்தினர். அதேபோன்ற வரவேற்பு இந்திய வீரர்களுக்கும் பாகிஸ்தானிலும் இருக்கத்தான் செய்கிறது. கிரிக்கெட் என்ற விளையாட்டின் மூலமாவது இரு நாடுக்கும் இடையே உள்ள பகை விலகி நட்பு மலருமா என்று காத்திருக்கின்றனர் ரசிகர்கள்.